ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இப்போது குழந்தையின்மை அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு மன அளவில் உடல் அளவில் பல்வேறு பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் அவருடைய நெருக்கம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பாதிக்கப்படுது. ஏதோ வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்படுது. அடுத்து செக்ஸுன்றது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸைட்டிங். இப்போது சினிமா படங்களெல்லாம் பார்க்குறீங்க, காதலையும் உயிரை விட்டு காதலிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக செக்ஸ் இல்லாமல் ரொம்ப மெத்தாடிக்கலாக டாக்டர் சொன்ன தேதிகளில் செக்ஸை பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு த்ரில்லாக ஒரு எக்ஸைட்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணாமல், இந்த மாதிரி இல்லாமல் செக்ஸ் என்பது ஒரு ப்ரிடிக்டபிள் ஆகிடும். இதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி ஏன் ஆகுது? அப்படி ஆக விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, செக்ஸ் பண்ணுறது குழந்தைக்காக. இந்த படம் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக செக்ஸ் பண்ணுறோன்றத அவங்க ஒரு மனதுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுருவாங்க. இது தவறு. செக்ஸை எப்பயுமே நியூவாக, த்ரில்லிங்காக, எக்ஸைட்டிங் விஷயமாக வச்சுக்கணும். உங்களுடைய க்ளோஸ்னஸ், இன்டிமசியை என்றைக்கு இழந்துடக்கூடாது. ஒரு கால். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? புதுக்கோட்டையிலேருந்து சார். சொல்லுங்கள் சார். பசங்க இடத்துக்கு போயிருந்தோம் சார். அப்போ பண்ணிட்டு இருக்கிற காரணம் உடஞ்சிருச்சு சார். சரிங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன் சார் பண்ணுறேன். எனக்கு எதுவும் பாதிச்சிருமா சார்? பொதுவாக இந்த மாதிரியான கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய செக்ஸ் தொழிலாளிகளோட செக்ஸ் வச்சுக்காதீங்க. இது தவறான ஒரு பழக்கம். இதில் உங்களுக்கு காண்டம் போட்டும் கூட சில படங்களை முன்னாலே காட்டியிருக்கோம். ஆணுறுப்பினுடைய அடிப்பகுதியில் நோய்கள் எல்லாம் நம்ம படங்கள் காட்டியிருக்கோம். பெண்ணுறுப்புலேருந்து வர திரவம் பட்டு நோய் வரலாம், காண்டம் உடையலாம், காண்டம் எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த கான்செப்டே தப்பு. ஏன்னா செக்ஸ் ஒர்க்கர்ன்றவங்க இந்த HIV போன்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமுள்ள ரிஸ்கியான ஒரு பிஹேவியர். இந்த ரிஸ்க்கையே எடுத்துக்கூடாது. செக்ஸே பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக சுயன்பம் பண்ணிங்க. செக்ஸ் படங்களை பார்த்து கூட சுயன்பம் பண்ணலாம். எந்த தப்பும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் சவுதியிலேருந்து உலகநாதன் பேசுகிறேன் சார். உலகநாதன், சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார், வேற ஒன்றும் இல்லை. எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், சொல்லுங்கள். என் ஒய்ஃபுக்கு இப்போ மாதவிட நின்று போச்சுது. சரிங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருச்சு. அதனால எப்படி அதெல்லாம் இடையில எப்படி? அதாவதுங்க, தீட்டு நிற்கும் போது ஒரு 45 வயது 50 வயதுக்குள்ளே தீட்டு ஒரே நாளில் நிற்காது. கொஞ்சம் இர்ரெகுலராக நிற்கலாம். மறுபடியும் இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்துச்சு. மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குதா? உடலுக்கு வரும்போது குழந்தை வைக்கலாம் இருக்குமா? சான்சஸ் எல்லாம் ரொம்ப ரேர், ரிமோட்டுங்க. சான்சஸ் ஆர் ரிமோட். ஆனால் இருக்குது சின்னதாக. முதல்ல இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உங்ககிட்ட கேட்ட மறுபடியும் வந்துருச்சு, நின்று மறுபடியும் வந்துருச்சு. அதனால நிற்கலைங்க, இர்ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. நிற்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் தீட்டு கரெக்டாக மாதத்துக்கு ஒரு முறை வராது. அதாவது 13 வயதில் ஆரம்பிக்கும் போதும் 45 வயதில் நிற்கும் போதும் ஒரு மாதிரி இர்ரெகுலராக போய் தான் நிற்கும். 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி நிற்கும். இல்லை, இப்போ அவங்களுக்கு ஒரு 55-54 வயசு ஆகுது. அப்போனா முதல்ல அவங்கள செக் பண்ணுங்க. அப்படியா? இந்த மாதிரி. ஏன்னா கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கலாம். சில நேரங்களில் ரொம்ப ரேராக புற்றுநோய் கூட இருக்கலாம். ப்ளீடிங் எல்லாம் வந்ததுன்னா உடனடியாக செக்கப் பண்ணணும். கண்டிப்பாக பெண்களுக்கு உடனடியாக அவங்கள கைனகாலஜிஸ்ட் கூட எமர்ஜென்சியாக பண்ணுங்கள். ஏன்னா பல நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும். இப்போது அது என்னன்னு கவனிக்காமல் விட்டுட்டு அப்புறம் வளர்ந்த பிறகு கவலைப்படாதீங்க. ஆனால் உடனடியாக அவங்கள கூட்டு போய் ஒரு கைனகாலஜி செக் பண்ணி, ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டோன்னு வருத்தப்படுறது சரியல்ல. உடனடியாக அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுங்க. ஸோ இப்போது குழந்தை இல்லாத தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஆண்களுக்கு பிரச்சனை வரும். நான் ஒரு ஆண்மை இல்லாதவன்ற உணர்வு வரலாம்,
நான் ஒரு அட்ராக்டிவான ஆள், நான் ஒரு குறையுடையவன்ற ஒரு உணர்வு ஆண்களுக்கு வரலாம். பெண்களுக்கு வந்து நான் ஒரு பெண் அல்ல, ஒரு முழுமையான பெண் அல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நாங்கள் பெங்களூர்ல பேசுகிறோம். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் ப்ரோக்ராம் தினைக்கு தான் பார்க்குறோம், பரவாயில்லைங்க. சொல்லுங்கள் சார். சார் அதாவது இப்போ இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலை, இன்னும் இப்போ 23 தான் நடக்குது. சரி சார், இப்போ சுயம்புனா உடம்பு குறைன்னு சொன்னால் உண்டுங்களா? சுய இன்பத்தை பற்றி இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் போலி மருத்துவர்களுங்க. அது யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. சுய இன்பம் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். உலக சுகாதார நிறுவனம் இது வந்து ஒரு இயல்பான சரியான விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே யாராவது உட்காந்துக்கிட்டு நான் அதை சொல்கிறேன் இதுன்னா இவங்க யாரும் எந்த ஆராய்ச்சியும் பண்ணுறதில்ல. இவங்க படித்த குவாலிஃபைடு கூட இல்லை. இவங்க சொல்கிறவங்களுடைய தகுதி என்னன்னு பாருங்கள். இவங்க யாருக்கு எந்த தகுதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. சொல்கிறவங்களுக்கு தகுதியே இல்லாதவங்களாக இருப்பாங்க. எந்த விதமான ஆதாரமான படிப்பு இல்லாத இருப்பாங்க. உலக சுகாதார நிறுவனம், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசின் எல்லாரும் இது இயல்பானது, இது நல்ல விஷயம்தான் சொல்கிறாங்க. இதனால் எந்த தீமையும் வர்றதில்லைன்னு நிச்சயமாக சொல்கிறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். கோயம்புத்தூர்லேருந்து சாந்தி பேசுகிறேன் சார். சாந்தி, சொல்லுங்கள் சார். எனக்கு 2 டவுட்டு சார். சொல்லுங்கள். ஒன்று வந்து எனக்கு டிஎன்சி பண்ணியிருக்காங்க சார். சரி. டிஎன்சி பண்ண எனக்கு சுற்றி இருக்கிற அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எதுக்காக டிஎன்சி பண்ணாங்க சார்? என்னோட 4 மாதம் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு சார். மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டிஎன்சி பண்ண பிறகு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு. நீங்கள் உங்கள் உடலுக்கு ஒரு ஓய்வு வேணும். இல்லை, கர்ப்பப்பை வந்து கீழே இறங்கி வந்துடும் அப்படி இப்படின்னெல்லாம் பயமுறுத்துறாங்க. இதனால எனக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி. இல்லைங்க, நீங்கள் அவங்க சொல்கிற எதையும் கேட்காதீங்க. நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா உங்கள் மருத்துவர்கிட்ட ஃபோன் நம்பரில் அவருக்கே ஃபோன் அடித்து கேளுங்க. ஓகே சார். பொதுவாக இவங்க சொல்கிற எதையுமே கேட்காதீங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கற்பனைகளாக இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு வந்தால் அதை வந்து உலகத்துக்கே அப்படிதான்னு பொருத்தி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு தவறு என்னென்னாங்க, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே உலகத்துக்கு பொதுமறையாக கொண்டு போய்கிட்டு இருப்போம். குளோபலைசேஷன்னு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இது இப்படி தான் எல்லாருக்கும் நடக்கும்னு கொண்டு வருவோம். அதே மாதிரி பல்வேறு தவறான கண்ணோட்டங்களும் போய்கிட்டே இருக்கும். நாம் சந்தோஷமாக இருந்தால் உலகமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்போம். நாம் வருத்தப்பட்டால் உலகமே வருத்தப்பட்டிருக்கோம்னு நினச்சிட்ருப்போம். அதனால் இந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள்ட்ட பேசுங்க. இல்லை உங்களை ட்ரீட் பண்ண மருத்துவர்கிட்டே நீங்கள் கேட்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், இந்த செக்ஸ் இது வந்து எத்தனை வயசு வரை இருக்கும் சார்? வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் பண்ணலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம செக்ஸ் பண்ணலாம். ஒரு தப்பு இல்லை. அது நல்லது உடம்புக்கு. அப்படியா? ஆமாம். இது 50 வயசு ஆயிட்டுன்னா அதுக்கு பிறகு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது யார் சொன்னது? எலிசபெத் டெய்லர் 63 வயசில் 11ஆவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் எல்லா வயது வாழ்கிற வரைக்கும் நம்ம செக்ஸ் பண்ணலாமா? ஒரு தப்பு இல்லை. அது ஆரோக்கியமான விஷயம். உடம்புக்கு நல்லது, மனதுக்கு நல்லது. என்ன சார், இந்த மார்ல இருந்து இந்த பால் வர்ற மாதிரி தண்ணி மாதிரி வருது, அது எதுனால சார்? உங்களுக்கு வந்து புரலாக்டின் என்ற ஒரு ஹார்மோன் மூளையில இருந்து வர்றது. அது கொஞ்சம் அதிகமாக சுரந்தா மார்புல இருந்து பால் மாதிரி வரலாம். இது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கூட வரலாம், எந்த வயதுலையும் வரலாம், கர்ப்பம் இல்லாத பெண்களுக்கும் வரலாம். இது வந்து ஹார்மோன் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு ஹார்மோன்கள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களில் கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிட்டாங்கன்னா அது நின்றுடுமா உங்களுக்கு? அது மருந்து குடிக்காம இருக்கலாம்ல சார்? மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இருந்தா ஆசைகள் அதிகம் இருக்குமா சார்? இல்லைங்க, அதுக்கும் ஆசைக்கும் சம்மந்தம் இல்லை. அது சொல்லப்போனால் இந்த மாதிரி புரலாக்டின்ற ஹார்மோன் அதிகமாக இருந்தால் செக்ஸ் ஆசை குறையும். அதனால் அதுக்கும் ஆசைக்கும் சம்மந்தம் இல்லை. கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல ஒரு தகுதியான மருத்துவர்கள்ட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. அவங்க உடலை செக் பண்ணட்டும், மார்பகங்களை செக் பண்ணட்டும். ஏன்னா ரொம்ப ரேராக மார்பகத்திலேருந்து கொஞ்சம் பஸ் மாதிரி வரலாம், சீல் மாதிரி வரலாம், கேன்சர் மாதிரி கண்டிஷன்லேயும் வரலாம் வயதானவர்களுக்கு. எல்லாத்தையுமே சந்தேகத்தோடு பாருங்கள். ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் சந்தேகப்படுங்க. ஏன்னா நோயை கொஞ்சம் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா நல்லது.
ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. நம்ம குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு செக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக என்னென்னா, இந்த நாட்களில் செக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கடுமையான மன அழுத்தத்துக்குள்ள தம்பதிகள் போகிறத பார்க்குறோம். அதுவும் ஆணுக்கு வந்து அன்றைக்கி விரைப்புத்தன்மையே வராது. ஏன்னா இது அவருடைய விருப்பம் அல்ல. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கண்டிப்பாக செக்ஸ் பண்ணணும்னு வலியுறுத்தும் போது பல நேரங்களில் அவங்களால செக்ஸ் பண்ண முடியாது. செக்ஸ் ஆன் டிமாண்ட். இதில் என்ன பிரச்சனைனா, ஆண்களுக்கு விந்து கலெக்ட் பண்ண சொல்லி கண்டெய்னர் கொடுக்கறது, அதே மாதிரி ஐயுஐ பண்ணணும், டெஸ்ட் பேபி பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இன்றைக்கே இப்போயே கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அது ஒரு மன அழுத்தத்தை ஆண்களுக்கு உண்டு பண்ணிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், நான் அந்த தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இந்த ஒரு உயிர் தளம் மேலே ஏறி இறங்கியிருக்கு சார். இப்போ வெறப்பை ஒரு பக்கம் ஏறி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி, அதனால் கல்யாணம் முடிக்காமே இருக்கேன் சார். எதுக்கு கல்யாணம் முடிக்காம? முதல்ல மருத்துவரை பாருங்கள். எல்லா விஷயங்களுக்கும் இன்றைக்கு தீர்வு இருக்குது. சரிங்க சார். நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்களே ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் சரி பண்ண முடியும். சரி, அது வேறு ஒன்றும் இல்லைங்க சார். முதல்ல ஒன்றுமில்லை நான் சொல்ல மாட்டேன். முதல்ல என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு விந்து பை இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், 2 இருக்குது சார். இந்த ஓத மாதிரி அணைக்கிருக்கு சார். ஒன்று ஏறி இருக்குங்க, இன்னொன்று நல்லா இருக்கா? ஒன்றும் நல்லா இருக்கு சார். ஒரு விந்து பை போதும். ஒரு ஆணுக்கு விந்து போதுமான அளவுக்கு உற்பத்தியாகி செக்ஸ் நல்லா பண்ணுறதுக்கு தேவையான ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குழந்தை பெற்று நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு விந்து பை, ஒரு கிட்னி, ஒரு நுரையீரல் எல்லாம் கூட போதும். சரி, நமக்கு ஒன்று ஸ்பேர், இன்னொன்று இருக்குது. ஒன்று ஸ்பேர் தானே டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதனால் இன்னொரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? பழனியிலேருந்து சதாம் ஹுசேன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சதாம் ஹுசேன். பையன் பிறந்த 6 மாதம் ஆகுதுங்க சார். ஓகே. பிறக்கும் போதே வெதர் வந்து ரெட்டிஷாக ரோஸ் கலராக இருந்துச்சுங்க சார். அப்படி தான் இருக்கும் ஆண்களுக்கு. ஆனால் இப்போ என்னன்னா கொஞ்சம் தொலைன்னு இருக்குங்க சார். அப்படி தாங்க இருக்கும். இல்லைங்க சார், பாத்ரூம் போக டைட்டாக இருக்குது. ஆனால் மற்ற நேரத்தில் தொலைன்னு லைட்டாக விரை உள்ள பைகள் வந்து லூஸாக இருக்கும். முதல்ல அப்படி தான் ரெட்டிஷாக இருக்கும். அது வந்து டார்க் ப்ரௌனாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அப்படி தாங்க இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஏதாவது ரொம்ப உங்களுக்கு பயமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குன்னா மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க. ஒரு பீடியாட்ரிஷியன் போய் காட்டினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது நார்மல்னு. உங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. கீழே தொங்கிட்டு இருக்கிறது தான் இயல்பானது, நார்மல். நாம் ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் குழப்பம் வரும்போது இது என்ன பெரிய விஷயமா, அதற்கான எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சார் வணக்கம், நான் பாடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். 5 months ஆயிடுச்சு சார் மேரேஜ் ஆகிட்டு. சரிங்க. இதில் வந்து எனக்கு என்னென்னா பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தது. சரிங்க. இப்போ என்ன பிரச்சனை, நாங்கள் வந்து பிளானிங்கில் இருந்தோம் இப்போதைக்கு பேபி வேண்டாம் அப்படின்ட்டு. சரிங்க. பட் ஆனால் ஒரு கொஞ்சம் தள்ளி போகும். சில டைம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சரி பேபி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கும் போது இன்னும் டேட் தள்ளி போகும், நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கேட்கும் போது தைராய்டு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம், தைராய்டு இருக்குன்னாங்க. இதில் தைராய்டு இருந்தால் பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா? தைராய்டுக்கு டாக்டர்கள் மாத்திரை கொடுத்துருப்பாங்கங்க. கொடுத்துருக்காங்க, டெய்லியும் போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெய்லி மாத்திரை கண்டிப்பாக போடணும். தைராய்டு இருந்து நீங்கள் மாத்திரைகளை கண்டிப்பாக ரெகுலராக போட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மல். அப்போ கன்சீவ் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. தைராய்டு இருந்து மாத்திரைகளை நீங்கள் மறந்து விட்டுட்டீங்க, இல்லை வேணும்னே விட்டுட்டீங்க, இது கெடுதல்னு நினச்சி நிறைய பேர் விட்டுருவாங்க. அப்படி பண்ணி நீங்கள் கன்சீவ் ஆகி குழந்தைனா குழந்தை மூளை வளர்ச்சி கூட பாதிக்கப்படும். தைராய்டு முக்கியமான ஹார்மோன். உங்கள் உடம்புல கர்ப்பமாக இருக்கும்போது நார்மலாக இருக்கணும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. யாராவது போகிற போக்கில் இது இந்த மாத்திரை சாப்பிடாத அதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்களாம் சொல்கிறத கேட்காதீங்க. மருத்துவர்கள்ட்ட கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால். ஓகே டாக்டர், ஆனால் இந்த தைராய்டு இருக்கிறதுனால கன்சீவ் ஆகாமல் இருக்கும். தைராய்டு நீங்கள் மாத்திரை சாப்பிடும்போது நார்மலுங்க. தைராய்டு ஒரு குறை இருந்தது, அதான் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறீங்களே, அப்போ இப்போ நீங்கள் நார்மல் தான். இப்போ உங்கள் தைராய்டு பாடியில் எடுத்து T3 T4 TSH டெஸ்ட் பண்ணால் நார்மல் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வரும்.
ஸோ நீங்கள் நார்மல்னு எடுத்துக்கோங்க, ஏன் கவலைப்படுறீங்க. ஒரு காலர். ஹலோ சார், லைட்டாக உறுப்பில் வந்து லைட்டாக புள்ளியாக இருக்குது சார். அது யாரோடையாவது வெளியே செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், ஒய்ஃபோட தான். அப்போனா ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அதாவது பொதுவாக நீங்கள் ஒய்ஃபோட செக்ஸ் பண்ணும்போது பூஞ்சை காளான் தொற்று வந்து ஆணுறுப்பில் வரலாம். அந்த மாதிரி தொற்று வந்ததுன்னா அங்கே கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிவப்பா இல்லை சார், லைட்டாக அப்படி புள்ளியாக லைட்டாக அந்த ஜெண்டு ரவுண்டு இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் நார்மல் தான். நீங்கள் வெளியே செக்ஸ் பண்ணியிருந்தால் தான் ஏதாவது பயப்படணும். நீங்கள் வெளியே தொடர்பு எதுவும் இல்லாத பட்சத்தில் சின்ன மாற்றங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இது ஒரு 10 வருஷமாக இருக்குது சார், 2004 இருக்குது. இதைத்தான் வெனிரோஃபோபியான்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஆணுறுப்பில் என்ன வந்தாலும் பயந்துருவாங்க. ஏதாவது ஹெச்ஐவியாக இருக்குமோ, அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோன்னு பயப்படுவாங்க. வெனிரோஃபோபியான்னு பேர், பயம். பால்வினை நோய்கள் ஏதாவது இருக்குமானா அது வந்து இதை வந்து நீங்கள் அறவே விட்டுருங்க. நீங்கள் வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இல்லாத பட்சத்தில், ஆணோட பெண்ணோட தொடர்பு இல்லாத பட்சத்தில் ஒரு சூன்யத்திலேருந்து நமக்கு நோய் வராது. சரி சார். கிருமிகள் வந்து ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதர்கிட்ட தான் பரவணும், சூன்யத்திலேருந்து நமக்கு வராது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆன் டிமாண்ட் செக்ஸ்ன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, தம்பதிகள் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து நெருக்கத்தை அதிகமாக்குறதுக்காக, என்ஜாய் பண்ணுறதுக்காக செக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை வேணும் அப்படின்ன உடனே குழந்தைக்காக செக்ஸ் பண்ணுவாங்க. அதில் மூடு இல்லாட்டியும் சரி, உடம்பு டயர்டாக இருந்தாலும் சரி, ப்ரீஆக்குப்பைடாக இருந்தாலும், வேறு வேலையில் இருந்தாலும் இன்றைக்கி செக்ஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா இது வந்து அவங்க உறவில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்ருக்கோம். பல நேரங்களில் ஆண்களுக்கு வந்து விருப்பத்தன்மை வராது, பெண்களுக்கு மூடு வராது. ஸோ இதை வந்து நம்ம சரி செய்யணும். இது ஆண்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துது? குழந்தை இல்லாத ஆண்களுக்கு வந்து அவனுடைய ஆளுமையவே பாதிக்குது. தான் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறையுது. மனது தான் ஒரு தகுதி இல்லாதவன்ற உணர்வை ஆணுக்கு ஏற்படுத்துது. மனப்பதட்டத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி தலைவலி, உடம்பு வலி, சோர்வு, டயர்டாக இருக்கிறேன், வேலைக்கு போக முடியல, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அது கொண்டு வரும். அதே மாதிரி செக்ஸில் விரைப்புத்தன்மை வரல, நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை, இப்படி விந்து முந்தல், இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் குழந்தையின்மை வந்து உருவாக்கலாம் ஒரு ஆணுக்கு. அதே மாதிரி மன தளர்வை உண்டு பண்ணலாம், டிப்ரெஷனை உண்டு பண்ணும். இதெல்லாம் வந்து ஆண்மை குறைவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குழந்தையின்மை உண்டு பண்ணலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், உடுமலையிலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். என் வயசு இப்போ 21 வயசு தான் சார் ஆகுது. சரிங்க. கைப்பழக்கம் வச்சுருந்தேங்க சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டோர்லேயே வந்து விந்து வெளியில் வந்துருக்குங்க சார். சரி சார், அதான் சார் என்ன ஃப்ராடாக இது வந்து ரெடி பண்ணிக்கலாங்க சார், பயமாக இருக்காது சார். இதை சரி பண்ணிடலாமான்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார். நிச்சயமாக சரி பண்ணலாம். பயந்துக்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? ஒன்றும் இல்லைங்க, பயப்படவே. செக்ஸு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% சரி பண்ணலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி சயின்ஸ் முன்னேறி இருக்கு. சரிங்க சார். நீங்கள் முதல்ல சில பயிற்சிகள் இருக்குது, கிகிள்ஸ் எக்ஸசைஸ்னு. ஆசான வாயை சுற்றியுள்ள தசைகளை சுருக்கி விரிக்கலாம். அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணலாம். செக்ஸில் ஈடுபடும்போது ஆழமாக மூச்சு இழுத்து பிடிச்சி 1 2 3 4 5 எண்ணி அதுக்கப்புறம் விடலாம். அதே மாதிரி நீங்கள் கீழே படுத்து மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லலாம். அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் கிளைட்டோரஸை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைஞ்ச பிறகு நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். இதிலே நீங்கள் நின்று நேரம் செக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சரிப்படலைன்னா இதற்கான நல்ல மருந்துகள் கிடைக்குது. அதை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் வாங்கி சாப்பிட்டு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், திருநெல்வேலியிலேருந்து கார்த்திக் பேசுகிறேன் சார். கார்த்திக், சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆகி 3 months ஆகுது சார். சரிங்க சார். இப்போ வந்து ஜாஸ்தியாக பெனட்ரேஷன் பண்ணால் தான் கன்சீவ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்களா சார்? அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்க. பெனிட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ்ன்னு சொல்கிறோம்.
ஓகே சார். ஓகே அப்படி கருத்தரிக்க சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஆனால் அது மாதிரி பண்ண வேண்டாம். உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சில பேர் வந்து விந்து வெளியே எஜாக்குலேட் பண்ணாலே கொஞ்சம் விந்தணுக்கள் உள்ளே போய் கர்ப்பமாகலாம். ஓகே. ஆனால் பெரும்பாலானவங்க கர்ப்பமாக மாட்டாங்க. பெண்கள் வந்து கடுமையான கோபமாயிருவாங்க. செக்ஸில் அவங்களுக்கு இன்பம் இல்லை, கோபம், பிரச்சனை இப்படியெல்லாம் ஆகும்போது பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகே சார். இந்த மாதிரி அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் இருந்தால் நீங்கள் செக்ஸாலஜிஸ்ட் அணுகி சரி செய்து கொள்ளுங்கள். ஓகே சார். இது கரெக்ட் டைம் எந்த டைமில் சார் உடலுறவு வச்சுக்கிட்டா எந்த டைமில் கன்சீவ் ஆகிருக்கு? இந்த ஸ்லைடை பாருங்கள். டெய்லி செக்ஸ் பண்ணுறவங்க தான் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒன்று வந்து டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்தணுக்கள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. செமன் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 40% பெண்கள் வந்து 2 அல்லது 3 அணுக்களை கருமுட்டையில் வெளியேற்றுறாங்க. அதனால் நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணிங்கன்னா 3 கருமுட்டையில் ஏதாவது ஒன்று கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 4வது பாயிண்ட் வந்து ரெகுலராக செக்ஸ் பண்ணிங்கன்னா விந்து எப்போதும் அந்த விந்து குழாயில் கருக்குழாயில் இருந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு. ஸோ கருமுட்டை எப்போ வெடித்து வந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். விந்து வந்து தண்ணியாக வருது, அதுக்கு என்ன சார் ரீசன்? அது தண்ணியாக வருது கட்டியாக வருதுன்றதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது வாட்டு தண்ணியாக வந்துட்டு போகுது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 6 மாதம் ஆயிடுச்சு சார். குழந்தை இருக்கா? இல்லை சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. விந்து என்ன மாதிரி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரி சார். நீங்கள் வாட்டுக்கு 1 வருடம் இடையராது செக்ஸ் பண்ணுங்கள், தானாக கன்சீவ் ஆவாங்க. கன்சீவ் ஆகலனா 2 பேரும் சேர்ந்து மருத்துவரை பாருங்கள். செக் பண்ணி அதில் விந்தில் எதுவும் குறைபாடு இருந்தால் டாக்டர்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களே விந்து இப்படி கட்டியாக இருக்கணும், இல்லை தண்ணியாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும்லாம் டிஃபைன் பண்ணாதீங்க. சரி. நீங்கள் உங்கள் விந்தை தவிர வேறு எதையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம் சார். ஆராய்ச்சியாளர் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. சரி சார். ரைட். இப்போது விந்தணுக்கள் மிக மிக குறைவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இக்ஸின்னு சொன்னோம். இது வந்து கருமுட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு பிப்பட் மைக்ரோவா, இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி தெரியும். இது வந்து கருமுட்டை. ஒரு சின்ன ஊசியில் உள்ள விந்தணுக்கள் இருக்குது. கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டோன்னா இதான் இக்ஸின்னு சொல்கிற இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிற டெக்னிக். இப்போது இந்த மன அழுத்தம் எப்படி ஆண்களை பாதிக்குது? குழந்தையின்மை மன அழுத்தம். 11% ஆண்கள் வந்து விந்தை கலெக்ட் பண்ண முடியலை. 20% ஆண்கள் வந்து வைப்ரேட்டர் வச்சு தான் விந்தை கலெக்ட் பண்ண முடியுது. 31% பேருக்கு வந்து விந்து விரைப்புத்தன்மையும் வர்றதில்ல, அவங்களால விந்தை எஜாக்குலேட்டும் பண்ண முடியல. டக்குன்னு இன்றைக்கி ஐயுஐ பண்ணணும் நீங்கள் எடுத்து கொடுங்கன்னா நிறைய பேரால் முடியல. ஸோ குழந்தையின்மை என்பது அவங்களுடைய ஆண்களை வெகுவாக பாதிக்கும். அவங்களுடைய செக்ஸ் ஃபங்க்ஷனை பாதிக்கும், அவங்களுடைய ஆளுமையையும் பாதிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய தொடர்ந்து பேச இருக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சலாக அனுப்புங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.